மக்களே, விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். தென்னை மர தோட்டம் வச்சுருக்கோம். தென்னை மரத்துக்கு களை எடுத்திருக்கோம் பார்த்தீங்களா? இப்போ சாரல் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கிறதுனால நமக்கு புல்லுலாம் நிறைய முளைச்சிருச்சு. களை எடுத்திருக்கோம். ஏன்னா மருந்து அடித்தோம்னா நமக்கு தென்னை மரத்துக்கு பாதிப்பு இருக்குது. அதனால் மருந்தே நாங்கள் அடிக்க மாட்டோம். களைக்கொல்லி மருந்து எதுவுமே நாங்கள் அடிக்க மாட்டோம். களை கொட்டி வச்சு நாங்கள் களை எடுத்துட்டு மாட்டு சாணி உரம் வாங்கி நாங்கள் போடுவோம். அது மாதிரி இப்போ ரெண்டாவது பனை நிறையா வச்சுருக்கோம். சுற்றி எங்கள் தோட்டத்தில் இயற்கை மரம், பனைமரம் வந்து நமக்கு மழை பெஞ்ச நாளத்தில் நல்ல செழிப்பாக இருக்கும். கோடைனால நமக்கு செழிப்பாக இருக்கும். ஏன்னா அது நீரை வந்து பாதுகாத்து வச்சுக்கிடும் வேறு. அதனால் இது எப்போவுமே வாடாது நமக்கு பனை. இப்போ வந்து பனைமரம் வந்து நமக்கு வீடு கட்டுறதுக்கு முதலே முன்னோர்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க பனங்கட்டை. இப்போ வந்து பனை ஓலை விளைச்சலாம் கூரை மெய்வாக. இப்போ வந்து பதினி, கருப்பட்டி, நொங்கு இதெல்லாம் நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம். எங்கள் தோட்டத்தில் நிறைய பனை இருக்குது. வாங்க உங்களுக்கு நொங்கு வெட்டி தரோம். தென்னை மரம் இருக்குது. நான் அடுத்து இப்போ தான் 1-2 எங்களுக்கு தென்னை மரம் பாலை விட்டுட்ருக்கு.